இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில நாம் சங்கீதம் 129 ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 129 ஆரோகண சங்கீதங்களிலும் ஒன்று. ஆரோகண சங்கீதம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும்படி எருசலேமுக்கு செல்லும் போது பாடுகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துல மொத்தம் 8 வசனங்கள் இருக்கிறது. இந்த 8 வசனங்களை 2 பிரிவா வைத்து நம்ம அதை கற்றுக்கொள்ளலாம். முதல் 4 வசனங்கள் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிற ஜனம் அப்படிங்கிறது கீழே நம்ம பார்க்கலாம். தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிற ஜனம், அதாவது விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை கடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 வசனங்கள் சொல்கிறது. அதுல ஒரு வார்த்தை நமக்கு அடிக்கடி வருகிறத நம்ம பார்க்கலாம். சிறு வயது தொடங்கி எனக்கு நெருக்கம் அப்படிங்கிற ஒரு காரியம். முதல் வசனம் சொல்லுகிறது, என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். இந்த சிறு வயது தொடங்கி நெருக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நெருக்கம் ரொம்ப காலத்துக்கு அது நீடித்து இருக்கிறது. எப்பொழுதுமே நெருக்கம், அநேகம் தரம் நெருக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம வேதத்துல ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஆபேல் ஆகட்டும், அடுத்து நோவாவாகட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், யாக்கோபு, ஈசாக்கு, அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே, தேவனுடைய பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டுல நம்ம இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் இப்போ கிறிஸ்தவ ஜனங்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், இப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக உலகம் ஒரு சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது, நெருக்கத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப அந்த நெருக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, அநேகம் தரம் அடிக்கடி அந்த நெருக்கத்துக்குள்ளாக கடந்து போகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அதுதான் இங்க சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். இந்த நெருக்கத்துக்குள்ள கடந்து போகும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு அப்படின்னா, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். அந்த நெருக்கம் கொடுக்கிற ஒரு வலி, வேதனை எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆழமானதா இருக்குது. உழுகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது படைசால்களை நீளமாக்கினார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேதனை எப்படிப்பட்ட வலி நிறைந்ததா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அதுல பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. அது நீண்ட நாட்களாக கூட இருக்கிறது. உலகம் தோற்றத்துல இருந்து இப்ப வரைக்கும் தேவனுடைய ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறாங்க. நம்ம விசுவாசிகளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அநேக நெருக்கத்துக்குள்ளாக நம்ம கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு சில நேரத்துல சூழ்நிலைகள் நம்மளை நெருக்குகிறது, ஒரு சிலர் நம்ம நெருக்குகிறாங்க. இந்த மாதிரி அநேக காரியங்கள்ல கடந்து போகிறோம். நியாயாதிபதிகள்ல சிம்சோனுடைய கதையை நம்ம பார்க்கும்போது, தெளிலா அவங்ககிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய மகாபலம் எங்க இருக்கிறது என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப வசனம் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, எப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நெருக்கத்துக்குள்ளாக கடந்து போகும்போது, அதுவும் அடிக்கடி அந்த நெருக்கம் நமக்குள்ள இருக்கும்போது, நம்ம நெருக்கப்படுகிற போது நம்மளுடைய ஆத்மா விசனப்படுகிறதாம். எப்படி அப்படின்னு சொன்னா, சாகத்தக்கதாய் ஆத்மா விசனப்படுகிறது. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கப்படும் போது நம்மளும் கூட ஒரு சில நேரம் சாகத்தக்கதாய் விசனப்படுகிறோம். ஆனா இந்த சங்கீதத்திலிருந்து சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் நீதி உள்ளவர். 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, 2வது வசனத்துல, என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். அப்ப நெருக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டு, ஆனா அது நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் கர்த்தர் நீதி உள்ளவர். அதே போல வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கட்டுகளை, அந்த நெருக்கத்தை தேவன் அறுத்தார் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய கரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஏசாயா 51வது அதிகாரம் 12லிருந்து 15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.
அநேக நெருக்கங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம் தான். ஆனா தேவனை நம்ம மறக்கக்கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஏசாயால பார்க்கிறோம். ஏசாயால என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போனாலும் நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா உங்களுடைய தேவன் நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர். சமுத்திரம் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனங்கள் எத்தனைதான் தேவனுடைய ஜனங்களை நெருக்கினாலும் அவர்களையும் தன் கண்ட்ரோல்குள்ள வைத்திருக்கிறது தேவன். அப்ப துன்மார்க்கரோ இல்லை இந்த உலகத்தாரோ தேவனுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா நெருக்கங்களை கொண்டு வரும்போது கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். அது நம்மளை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நினைவு கூற வேண்டும். எதை நினைவு கூற வேண்டும்? கர்த்தர் நீதி உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அதே போல ஏசாயா 46வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைவுங்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்குறோம். அநேகருடைய காரியங்கள், ஊழியக்காரருடைய காரியங்கள், மிஷினரியுடைய காரியங்கள் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். வேதத்துல அநேக அற்புதமான சாட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டும். எப்பொழுது? நெருக்கத்துக்குள்ளாக கடந்து செல்லும் போது. அப்ப நெருக்கத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் போது அது அநேகந்தாரம் நம்மளை நெருக்கலாம். சிறு வயது தொடங்கின்னு சொல்லும் போது அது ரொம்ப நாளா இருக்கலாம். அதே போல படைசால்களை நீளமாக்கினார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ஆழமான ஒரு வேதனையா இருக்கலாம். ஆனா இவைகளின் மத்தியிலே தேவனை விசுவாசிக்கிற ஜனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் செய்த அதிசயங்களை, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். ஒரு நாளும் அதை நம்ம மறக்க கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 77வது அதிகாரம் 11வது வசனம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதமான காரியங்கள் ஏராளம் ஏராளம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த அற்புதமான காரியங்கள் ஏராளம். அவைகளை நெருக்கத்தின் மத்தியிலே நினைவு கூற வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 89வது அதிகாரம் 1வது வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவன் செய்த நன்மைகளை, தேவன் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து மரணத்திலிருந்து நம்ம மீட்டிருக்கிறார். அப்ப இந்த உலகத்தின் பாடுகளுக்குள்ள நம்ம கடந்து செல்லும் போது தேவன் தந்த ரட்சிப்பிற்காக அவரை துதிக்க வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். அதே போல நெருக்கத்தின் மத்தியில நம்ம எப்படி சமாதானமா இருக்கிறோம் அப்படிங்கிறத புறஜாதியார் மத்தியில நம்ம அறிக்கையிட கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எப்படி அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்றாரு சங்கீதக்காரன். துன்மார்க்கருடைய கயிர்களை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அப்ப நான் கடந்து போகிற பிரச்சனையும் கூட தேவன் பார்த்து கொள்வார், தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிக்கையிட வேண்டும். அப்ப இதுல இருந்து நம்ம 2 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது, அதை நினைவு கூற வேண்டும். 2வது, அவர் தான் எல்லாவற்றையும் பொறுப்பை எடுத்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அறிக்கையிட வேண்டும். இது முதல் 4 வசனங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். அடுத்த 4 வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய குமாரனை மறுதலிக்கிற ஜனம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவனை விரோதிக்கிற ஜனம், அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமா? வசனம் சொல்லுகிறது. 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவர்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போம் அப்படின்னு சொல்லி. 5வது வசனத்துல பார்க்கிறோம், சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 3 வசனங்கள்ல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவங்க வெட்கம் அடைந்து போவார்கள், அவங்க உலர்ந்து போவார்கள், அவங்க தேவ மகிமையை இழந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலிருந்து, தேவனை விரோதிக்கிற இல்ல மறுதலிக்கிற ஜனத்தின் காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நமக்கு பகை இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்க கட்டளையே அன்பா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான்.
சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்களாக. அப்போ சீயோன் அப்படிங்கிற போது தேவனுடைய ஜனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்கள பகைக்கிற ஜனங்கள் வந்து வெட்கமடைவார்கள். நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 27வது வசனத்துல வந்து தேவன் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லி. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அதனால நம்ம என்ன செய்யணும்? பகைக்க கூடாது. நம்ம பகைப்போமானால் நம்மளுக்கும் வெட்கம் தான் மிஞ்சும். அதனால நம்ம வந்து பகைக்க கூடாது. அடுத்தது 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க வளருமுன் உலர்ந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். வளர வேண்டும் தான், ஆனா வேர் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கிறோம், முளைத்தால் மட்டும் போதாது, வளர வேண்டும். இப்ப எபேசியர் 4வது அதிகாரத்துல 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்கள் ஆகும்படி அப்படி செய்தார். என்ன செய்தார்? சபையில வந்து அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, போதகர்களை, மேய்ப்பர்களை வந்து தேவன் ஏற்படுத்தினார். எதற்காக அப்படின்னா சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, சபை வந்து பூரணமாகும்படியாக அவர் வந்து இந்த காரியங்களை செய்தார். அப்போ நம்ம வந்து சபை அப்படின்னு சொல்லும்போது விசுவாசிகளாய் ஒரு ஜனக்கூட்டமாய் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். நம்ம வளர வேண்டும். நம்ம முளைத்து எழும்னா மட்டும் போதாது, நம்ம வளர்ந்து பலன் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பலன் தர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறது அப்படின்னா மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் வந்து 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்போ கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் பலன் தருகிறவர்களாய், மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளவர்களாய், தேவன் நம்மை உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும். அப்போ வசனம் என்ன சொல்லுது? இவைகளை விட்டு அப்படின்னு. அப்போ முந்தின வசனங்களை நம்ம பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல முந்தின வசனங்களை பார்க்கும்போது அங்க தீமோத்தேயு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இப்போ சீர்கேடான வீண் பேச்சுகள் அப்படின்னு சொல்லும்போது கள்ள போதனைகளுக்கு விலகிரு, உன்னை கிறிஸ்துக்குள் வளர்த்துக்குள் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறுகிறார். அப்போ அதுல இருந்து நம்மளும் கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையில திடமாய் நின்று அவரிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து, பிறரிடத்துல அன்பு கூர்ந்து வளர்ந்து நம்ம பலன் தரும்போது அநேகருக்கு உபயோகமாய் இருப்போம். அடுத்த காரியம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமா நம்ம சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து தேவனுடைய மகிமையை பிறருக்கு எடுத்து காண்பிக்கிறவர்களா வந்து இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9:13 பார்க்கிறோம். பவுல் வந்து கொரிந்தி சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் வந்து உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதுனால அதை அனுபவிக்கிறவர்கள், அந்த நன்மையை அனுபவிக்கிறவர்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளுடைய நற்கிரியைகளினால பிறர் அதை அனுபவிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்ப தேவனுடைய நாமம் பரிசுத்தமாகும். எசேக்கியேல் 20வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது, தேவன் தம்முடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுவதற்கு என்ன செய்கிறார் அப்படிங்கறத அதுல நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தேவ நாமத்தை பரிசுத்தம் உள்ளதாய் வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். அப்பதான் நம்ம தேவ மகிமையை உண்டாக்குகிற பிள்ளைகளாய் இருப்போம். இப்ப தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். இப்ப கிறிஸ்தவர்கள் இந்த 4 வசனங்கள், இந்த 5லிருந்து 8வது வசனத்துல வரைக்கும் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். அன்பா இருக்க வேண்டும், வளர வேண்டும், பலன் தர வேண்டும், சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த 129வது சங்கீதத்துல 4ஆம் வசனம் வந்து எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக அப்படின்னு சொல்லி. துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசிகளின் சத்ரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விசுவாசிகளின் சத்ரு யாரு அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷரும் அல்ல, தேவன் வந்து மற்றவர்களை சிநேகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப விசுவாசிகளின் சத்ரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் இந்த சத்ரு, பாவம் என்பது நம்முடைய சத்ரு, மாம்சமான காரியங்கள் சத்ரு, இந்த உலகம் வந்து தேவனுக்கு விரோதமான ஒரு சத்ரு, அதே போல மரணம் என்பது ஒரு சத்ரு. இதற்கு வசனங்கள் வந்து வேதாகமத்தில் இருக்கிறது. விசேஷமா 2 தெசலோனிக்கேயர் 3:15 நம்ம பார்க்கலாம். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருவன் வந்து வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவனை வெட்கப்படுத்தும்படி அவனிடம் கலவாதிருங்கள், ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாதீங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார்.
அப்ப நம்ம வந்து சத்ரு அப்படின்னு சொல்லி மனிதர்களை பார்க்காம பாவத்தையும், மாம்சத்தையும், உலகத்தையும், மரணத்தையும், சாத்தானையும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சாத்தானுக்கு எதிராக, சாத்தான் கொண்டு வருகிற காரியங்களுக்கு எதிராக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையில, பாவ இயல்புக்கு எதிராக நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். அதேபோல உலக ஊழல் மற்றும் ஒடுக்குமுறை அமைப்புகளுக்கு எதிராக நம்ம ஜெபிக்க வேண்டும். கடவுளின் எதிரிகளுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதை பார்த்து நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்ரு யாருன்னு நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம ஜெபிக்க வேண்டியது எதற்காக அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கி இருந்து அவருக்கு எல்லா ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்மளுடைய சத்ரு யாருன்னு அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த சத்ருவிலிருந்து தேவன் நம்மை மீட்கும்படியாய் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆகையால் இந்த 8 வசனங்கள்ல நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன? நம்ம அவர் செய்த உபகாரங்கள் எதையும் நம்ம வந்து மறக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டும். அதே போல நம்ம வந்து அவருடைய சாட்சியை அறிவிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்புறம் நம்மளுக்குள்ள பகை இருக்கக்கூடாது, நம்ம அன்பானவர்களாய் இருக்கணும். அதே போல நம்ம வந்து முளைத்தால் மட்டும் போதாது, நம்ம வளர்கிறவர்களாய் வந்து நம்ம இருக்க வேண்டும். அதே போல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மை உபயோகப்படுத்தும்படியான பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இதைதான் இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதியும் கனமும் தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென்.